தமிழக ரசிகர்களால் கொண்டாடி தீர்க்கப்பட்ட பழம்பெரும் நடிகை சரோஜாதேவி இன்று காலமானார். அவருக்கு வயது 87. பழம்பெரும் நடிகையான சரோஜாதேவி கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி என்று அவரது ரசிகர்களால் போற்றப்பட்டவர். நாடோடி மன்னன், அன்பேவா, படகோட்டி உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி திரை நாயகர்களுடன் 60க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த பிரபல நடிகை சரோஜாதேவி இன்று காலமானார். இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்மபூஷன், பத்மஸ்ரீ உள்ளிட்ட விருதுகளையும் பெற்றவர் சரோஜாதேவி. 1960களில் தொடர்ந்து அவர் 60க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த சரோஜாதேவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் பெங்களூரில் உள்ள மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று சிகிச்சை பலனளிக்காமல் இன்று அவர் காலமானார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சரோஜாதேவி தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட திரைப்படங்களில் சுமார் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். தமிழில் மட்டும் 60க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள சரோஜாதேவி அவர் நடித்த திரைப்படங்கள் கிட்டத்தட்ட நாடோடி மன்னன் மற்றும் பார்த்திபன் கனவு, இருவர் உள்ளம், அரச கட்டளை, அன்பேவா, ஆலயமணி, எங்க வீட்டு பிள்ளை, என் கடமை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களிலும், கல்யாண பரிசு மற்றும் கலங்கரை விளக்கம், குலமகள், ராதை, கைராசி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் சரோஜாதேவி நடித்திருக்கிறார். 60-70களில் அவர் புகழ்பெற்று தமிழ் திரையுலக ரசிகர்களிடையே தனி இடம் பிடித்த பழம்பெரும் நடிகை சரோஜாதேவி அவரது 87வது வயதில் இன்று பெங்களூரில் காலமானார். அவர் நடித்த புகழ்பெற்ற திரைப்படங்களின் வரிசையில் படகோட்டி, பணத்தோட்டம், பணமா பாசமா, பாகப்பிரிவினை, பார்த்தால் பசிதீரும் மற்றும் புதிய பறவை, தங்கமலை ரகசியம் உள்ளிட்ட திரைப்படங்களும், தேனும் பாலும், செல்வம் உள்ளிட்ட பல்வேறு வெற்றி திரைப்படங்களில், நூற்றுக்கணக்கான வெற்றி திரைப்படங்களில் அவர் நடித்திருக்கிறார். அவர் நாடோடி மன்னன் என்ற திரைப்படத்தில் தமிழில் அறிமுகமானவர் எம்ஜிஆருடன் அறிமுகமான அந்த காலகட்டத்தில் மிகவும் புகழ்பெற்று அவர் அதன் பின்னர் நாடோடி மன்னனுக்கு பிறகு அவர் நடித்த ஆலயமணி மற்றும் எங்கள் வீட்டு பிள்ளை, என் கடமை உள்ளிட்ட எம்ஜிஆரின் திரைப்படங்கள் மட்டுமல்ல, சிவாஜியின் புகழ்பெற்ற திரைப்படங்களிலும் சரோஜாதேவி நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர். அவருக்கு வயது 57. 87 வயதில் அவர் உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் காலமானார்.